அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம தொழில் அமைப்பில் எத்தனை தொழில் பண்ணலாம். ஒரு சில நபர் நாட்டில் ஒரே ஒரு தொழில் மட்டுமே வாழ்க்கை முழுக்க செய்வாங்க. ஒரு சில நபர் 2 தொழில் செய்வாங்க. ஒரு சில நபர் பல்வேறு வகையான தொழில் செய்வாங்க. இப்போ ஜாதகப்படி 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். இதை நம்ம முதல்ல பேசிட்டோம். எந்த மாதிரியான தொழில் அப்படின்றது 10ஆம் பாவ உபநட்சத்திர கிரகத்தை மையப்படுத்தி அந்த கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம், ராசி காரகத்துவம் இது 3த்தையும் லிங்க் பண்ணி சொல்லணும் அப்படின்றது நம்ம பேசிட்டோம். இப்போ எத்தனை தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் இந்த 4 கார்னரில் இருக்கக்கூடிய ரட்டப்பட ராசி, அதாவது என்னென்னா மீன ராசி, அதுக்கடுத்து மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, இந்த 4 கார்னர் ராசியில் 10ஆம் பாவ உபநட்சத்திரம் டெபாசிட் ஆகுது அப்படின்னா அந்த ஜாதகர் 2 தொழில் செய்யலாம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு விஷயம். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் கடகராசி, விருச்சிக ராசி இந்த ராசியில் டெபாசிட் ஆகி குருவுடைய தொடர்பு, குரு அப்படின்றது பல தன்மையை குறிக்குங்க. அதனால் 10ஆம் பாவத்துக்குள்ளே குருன்ற கிரகமோ அல்லது 10ஆம் பாவ உபநட்சத்திரமே குருவாவோ அல்லது 10ஆம் பாவ உபநட்சத்திரத்துக்கூட குரு இருந்து இந்த கடகராசி, விருச்சிக ராசியுடைய தொடர்புகள் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த ஜாதகர் பலவிதமான தொழில் செய்வார். அதுக்கு நாட்டில் நம்ம முகேஷ் அம்பானி, ரத்தன் டாட்டா இவங்கெல்லாம் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பிஸ்னஸ் அவங்க பெட்ரோலும் ரன் பண்ணுவாங்க, செல்ஃபோனு, சிம்மு, டவரு, எக்கச்சக்கமான நெட்வொர்க் எல்லாமே அவங்க ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாமே என்னென்னு பார்த்தோம்னா இந்த குருவுடைய தொடர்பும் பலகால் ராசியுடைய தொடர்பும் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் பல்வேறு வகையான தொழில் செய்யலாம். இதையும் தாண்டி மேச ராசி, ரிஷப ராசி, அதுக்கடுத்து துலா ராசி, மகர ராசி, கும்பராசி இதெல்லாம் ஒற்றை ராசி அப்படின்னு சொல்லுவோம். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் இந்த ராசியில் மட்டுமே டெபாசிட் ஆகுதுன்னா அந்த நபரால் ஒரு தொழில் தான் செய்ய முடியும் அப்படின்றதில் இருக்கக்கூடிய லாஜிக்குங்க. இப்போ உங்களுக்கு ஆய்வுக்காக நான் ஒரு ஜாதகம் காட்டுறேன். இந்த ஜாதகத்தோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இந்த ஜாதகருடைய 10ஆம் பாவ உபநட்சத்திரம் கேதுவாக இருக்குது. இந்த கேது விழுந்திருக்கக்கூடிய ராசி மீன ராசியில் விழுந்திருக்குது. மீன ராசி ரெட்டப்பட ராசி. அதே மாதிரி புதனுடைய தொடர்பு வரணும். அப்போ இந்த உபநட்சத்திரம் கேதுவை இந்த இடத்துல கன்னி ராசியிலிருந்து புதன் 7ஆம் பார்வையாக பார்வை செலுத்துறாரு. ரெட்டப்பட ராசி ப்ளஸ் புதனுடைய தொடர்புகள் ஏற்படுத்துகிற போது அந்த ஜாதகர் 2 விதமான தொழிலை செய்வார். அதுவே பலகால் ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி தொடர்பு ப்ளஸ் குருவுடைய தொடர்பு ஏற்படுத்துச்சுன்னா அந்த ஜாதகர் பலவிதமான தொழிலை செய்வார். அதுவே மேசம், ரிஷபம், அதுக்கடுத்து துலாம், கும்பம், மகரம் இந்த ராசி தொடர்பு இருந்தால் ஒரே ஒரு தொழில் தான் செய்வாங்க. நன்றி, வணக்கம்.